லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பொருளியல் பேராசிரியர், முனைவர், வரலாற்று ஆய்வாளர் வே. சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் சார். வங்கதேசத்தில் இன்னைக்கு ஒரு நாடு தழுவிய போராட்டம் தொடங்கியிருக்கு. பல நாட்களாகவே அந்த போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. மாணவர்கள் தொடர்ந்து வீதிக்கு வராங்க. லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த வங்கதேசமாகட்டும், இலங்கை ஆகட்டும், ஒரு மக்கள் திடீரென்று இந்த கிளர்ந்தெழுந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த நாட்டு பிரதமர்கள் நாட்டை விட்டே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை மறைமுகமாக வச்சு உங்களுடைய நேர்காணலை தொடங்கியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை கபில் சிபல் இன்னைக்கு நேற்று பேசியிருக்கிறாரு. அவர் ரொம்ப வைப்ரண்ட்டாக உள்ளவர். உச்ச நீதிமன்றத்தில் லீடிங் வழக்குரைஞர். அவர் இந்த தேர்தல் பத்திரம் இந்த விஷயத்துலலாம் அக்கு வேறு ஆணி வேறா, நீட்டு தேர்வில் இதெல்லாம் சொல்லிட்டு அதை கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நான் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய அனுபவத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றிய அரசு டெல்லியில் இருந்து அனைத்து மாநில கல்வியையும் மானிட்டர் பண்ண முடியாது, கண்காணிக்க முடியாது. இது தோல்வியினால் முடியும். ஏனென்றால் யூனிஃபார்மிட்டி இங்கே இல்லை. அப்படினால என்னென்னா, வேணால் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு பேசலாம், யூனிஃபார்மிட்டி இல்லை. எனவே அந்தந்த மாநிலத்துக்கு கல்வி கொடுத்துட வேண்டும் அப்படின்னு நீட்டு பல விதமான விஷயங்களை வச்சு அது மாநில சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? அதுதான் இங்கே முக்கியம். நீ அதிகாரத்தை மையத்தில் வைத்து கொண்டு அடக்குமுறைக்கு ஆயுதமாக நீ பயன்படுத்தினால் என்ன பங்களாதேசத்தில் நடந்ததோ அது பங்களாதேசமோ வங்காளம்ங்கிறது. தமிழில் உள்ள வேதான் அங்கே என்ன ஆயிடுச்சு, பாபா ஆயிடுச்சு பங்களாதேஷ்னு. அந்த வா அங்கே கிடையாது. நான் பாம்பே, டெல்லி, கல்கட்டாலாம் போனப்போ நம்ம வடையை படாமா, அது பங்களாதேஷ்னு அவங்க இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே மொழி தான், வங்காள மொழி தான். அங்கங்கே மேற்கு பாகிஸ்தானில் உருது இருந்தது, கிழக்கு பாகிஸ்தானில் இது இருந்தது. இது 1971 அவாமி லீகு இதெல்லாம் கட்சி முர்ஜிபுர் ரஹ்மான் தலைமையில் இருக்கவும் இந்திரா காந்தி அம்மையார் முன்னின்று அவங்க என்ன பண்ண உதவி செய்து முக்தி பாகினின்னு உள்ளே புகுந்து எல்லாம் பண்ணி என்ன பண்ணால் தனி நாடாக டிக்ளேர் பண்ணுற உதவி செய்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டார். அப்புறம் ஒரு காலத்தில் அங்கேயே அவரை அவர் அவங்க குடும்பத்தையே கொலை பண்ணிட்டாங்க. இங்கே போராடினவங்க, பாகிஸ்தான் ஆதரவாக உள்ளவங்க, எதிர்கட்சியில் உள்ளவங்க, இன்னும் இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம். அதில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிலைமை என்னன்னா, ரிசைன் பண்ணிட்டாங்க மண்டே இன்னைக்கு. இப்போது அங்கே வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் பயங்கரமாக வெடிக்குது. மாணவர்கள் உயிரில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்படுது. இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அந்த மாதிரி ஆட்சி தான் நடக்குது. அங்கே இன்னொன்று என்னன்னா, ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்ன காரணம்னு நீங்கள் பார்க்கணும். வெளியில் அவங்கள போக சொன்னாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 15 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு சட்டம் என்னென்னா, ரூஸ்வெல்ட்டுக்கு பிறகு 3 முறை ஜனாதிபதியாக இருக்க முடியாது, 2 முறை தான். ரூஸ்வெல்ட்டு தான் 1939 கிரேட் டிப்ரெஷன் வரும்போது அவர் தான் 3 முறை ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் 2 முறைக்கு மேலே இருக்க முடியாது. இன்றைக்கி நிலைமை இந்த அம்மாவுக்கு என்னன்னா, 15 ஆண்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இவங்களுக்கு ஒரே ஒரு அவங்க அந்த போராளிகள், நான் போராளிகள் தான் சொல்லுவேன், அவனை தீவிரவாதி அதுக்கு இதெல்லாம் ஆளுபவர்கள் எதிரிகளை சொல்கிறது. அந்த என்ன கிரீவன்சஸ் அப்படின்னா, அதுக்காக போராடுற எதுக்குன்னா, வேலையில்லா திண்டாட்டம் உச்சக்கட்டத்துக்கு வந்தது. அது என்னன்னா, இடஒதுக்கீடுன்னு ஒரு பிரச்சனை வருது. என்ன அங்கே இடஒதுக்கீடு உள்ளீடு அப்படின்னு சொன்னால், 1971 போராடினாங்கல்ல, அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் பண்ண குடும்பத்துக்கு ஒரு 30% கொடுத்தாங்க. எல்லா வேலை வாய்ப்பு இந்த மாதிரி உள்ளதில் நம்ம இங்கே இடஒதுக்கீடு இருக்கிற மாதிரி கொடுத்ததும் அது என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி 1971 கொடுத்ததும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கவும் என்ன ஆயிடுச்சு, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்துடுச்சு. எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதை எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து கடைசியில் என்ன சொன்னாங்க, இது ஒரு புரட்சியாக வெடித்து கடைசியில் டாக்காவில் அவங்க இதெல்லாம் முடிஞ்சதும் தப்புனா போதுன்னு சொல்லி
நம்ம அஜித் தோவல்லாம் இது பண்ணி விட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ எங்கே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து லண்டனுக்கு போகணும். ஏன்னா தங்கச்சி வந்து அந்த சிட்டிசன்ஷிப் இருக்குது அவங்களுடைய ரெகானா. ஏன்னு கேட்டிங்கன்னா 1971 முஜிபுர் ரஹ்மான் இறந்த பிறகு இவங்க லண்டனில் தான் அந்த செய்தி சொல்லப்பட்டு அவங்க ஹஸ்பண்டு அமெரிக்காவிலலாம் இருக்கும்போது இருந்துட்டு அவங்க வர்றாங்க. பிறகு நின்று ஜனநாயக முறையில் தான் ஜெயித்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எங்கல்ஸுடைய நினைவு நாள் இப்போ நடந்தது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து கார்ல் மார்க்ஸும் எங்கல்ஸும் விட்டாங்க. அவங்களுடைய தியரியில் ஒரு சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சொல்கிறதுன்னா ஹிஸ்ட்ரி இஸ் எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன். ஹிஸ்ட்ரி இஸ் எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன் தான். வரலாறு முழுவதும் பொருளாதார காரணிகள் தான் வரலாற்றை மாற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த பொருளாதாரத்தில் தோல்வி அடைந்து கொண்டு வருகிறார்கள். மக்களிடையே வந்து மத நல்லிணக்கம் இல்லை. இதை வந்து என்ன எதனாலன்னா இந்த முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்தில் பணக்காரன் மேன்மேலும் பணக்காரன் கொண்டுறான், ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிட்டுறான். இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் நடந்து பஞ்சாப் விவசாயிகள் அவன் நம்ம இந்தியர்கள் ஜாலியன்வாலா படுகொலைன்னு 1919 நடந்தும்போது அதில் வந்து உயிர் நீத்து இந்தியாவின் சுதந்திரத்துக்கு அடிக்கல் நாட்டியவர்கள். அந்த விவசாயிகள் என்ன போடுறான்னா அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடு, குறைந்த ஆதரவு விளைவு சட்டப்பூர்வமாக விடணும். இன்னையவர்களும் செய்யல. அதே நேரத்தில் 3000 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்க, பட்டேல் பண்ணீங்க. இப்போ என்ன இப்போ வந்துடுச்சு, நீங்கள் சொல்கிறதுக்கு கேள்வி நான் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். என்னன்னா பங்களாதேஷில் நடந்து இங்கே நடக்குமா? சார் இதில் இன்னொரு கேள்வி இல்லைனா, அதாவது வங்காளத்துக்கு விடுதலை வாங்கினதில் இந்திரா காந்தி அவர்கள் அப்போ இருந்த இந்திய அரசு ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றுச்சு. வங்கதேசம்னாலே இந்திரா காந்தி நினைவு கூறப்படுவார். ஆனால் இப்போது வந்து ஷேக் ஹசீனா வந்து அவங்க தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டங்கள் இது போன்ற தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த காரணங்கள் வந்து மோடியோடு தொடர்புபடுத்தப்படுது இல்லையா? அவங்களுக்கு ஏன் மோடியை லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? ஆனால் ஏன் என்ன கம்யூனலிஸ்ட்டு இப்போ என்ன தெரியுமா, ஜமாத் இஸ்லாமியங்கிறத இவங்க ஒரு குறை சொல்கிறாங்க. அந்த எதிர்கட்சி அது வந்து இஸ்லாமிய தீவிரவாதி. யாரை இப்போ இவங்க அவாமி லீக் இவங்களுடைய ஆளுங்கட்சி இப்போ ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சிக்கு எதிரான கட்சி பிஎன்பி. ஆமாம், அந்த கட்சியெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலைன்னுட்டு. இவங்க இங்கே தேர்தலில் என்ன வைக்கிறாங்க, இஸ்லாமியர் ஓட்டே தேவையில்லை அப்படின்னு. இங்கே கம்யூனலிசம். இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ் மற்ற இப்போ அதெல்லாம் தடையெல்லாம் நீக்கி இப்போ ஒரு இது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா அரசு ஊழியர்களுக்குள்ளே கலந்துக்கலாம், அது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா மேன் இஸ் ஜட்ஜட் பை ஹிஸ் ஆக்ஷன். மனிதன் எவ்வாறு வந்து தெரிவு செய்யப்படுகிறான் உணரப்படுகிறது என்றால் அவனுடைய பேச்சல்ல, அவனுடைய செயல்னு. இப்போ என்னன்னா அந்த தத்துவம் என்பது இந்த செக்குலரிசத்துக்கு எகென்ஸ்டானது. அது கம்யூனலிசம்னா அரசியலையும் மதத்தையும் சேர்ப்பது. அதை தான் வந்து இப்போ வந்து இந்திய அரசியல் சட்டம் இருக்குது, மற்றது இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்டி முஸ்லீமை வச்சே செய்யும்போது அப்போ இவரை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் சொன்னாங்கன்னா அது வேறு நேஷனல் ரிலிஜன் வந்து சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரியறது, அதாவது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், அது உருது அப்படிங்கிற மொழி அடிப்படையில் மதம் ஒன்றா இருந்தாலும் இதை பயன்படுத்தி இதை பிரிச்சுட்டாங்க. அப்போ சித்தார்த்த சங்கரேன்னு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால் இருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்திய ஆர்மியை இராணுவத்தை அனுப்பவில்லை என்றால் நான் வங்காளத்தில் உள்ள போலீஸ் படை அனுப்புவேன்னார். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று லிங்குவிஸ்டிக்கு அஃபினிட்டி அப்படிலாம் இருந்தது. ஆனால் அவங்களும் வந்து என்னென்னா இஸ்லாமிய ஆனவர்களே பெரும்பாலும் தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க. கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் தான் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமிய ஆனவர்கள். அதனால் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாதுகாப்பும் இருக்கணும், எதிரி நாடாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படி என்பதில் கவனம் இருந்து செய்தாங்க. அது நல்லாவே இருந்தது. ஹசீனா அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பொருளாதார ரீதியில் இந்தியாவை விட சில கட்டங்களில் உயர்வாக இருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சாங்க, வாக்கு சதத்தை தில்லுமுள்ளு பண்ணி உயர்த்தினாங்க. அதே போல் மோடியும் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? ஆமாம், இப்போ இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ விவாதத்தில் இருக்க 240 வந்து 160 இடத்துல வந்து பதிவான ஓட்டை விட அதிகமாக போலாக இருக்க 5 கோடி ஓட்டு இதெல்லாம் வந்து இருக்குது. இது தேர்தல் கமிஷன்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, நைஸ் பேலன்ஸ் பண்ணுறாரு. ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷனுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அது ஒரு அரசியல் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம்.
அப்போ வந்து சீஃப் ஜட்ஜி ஒய்டி சந்திரசூட் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்பவும் பண்ணிடக்கூடாது, பண்ண முடியாது, சிஸ்டர் இருக்கணும், வந்துட்டார், ஒர்க் பண்ணுறாரு, அவங்க வந்து 240 இருந்தாலும் கிட்டத்தட்ட 173 காட்டுற மாதிரி நாயுடு நீட்டிஸு சிறாங்க வச்சு காட்டுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இதெல்லாம் நிலைமை என்ன ஆகிடுதுன்னா, பொருளாதாரத்தை உலகி தள்ளிவிட்டு வறுமை ஏழ்மை ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஏற்றுமதி இறக்குமதி மோசமாக நிலைமை போய்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ் போல இந்தியாவில் மக்கள் இந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுவாங்கன்னு சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்கல்ல, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? அது நடக்காது. நான் எக்கனாமிக்ஸ் நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இங்கே அதுக்குள்ள தயாரிப்பு பண்ணவில்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ 24 தேர்தல் நடந்ததில்ல, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நிச்சயம் பவர் பிடிச்சிருக்கலாம், இவர் வந்திருக்கவே முடியாது. அவங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் 24 இந்த இதில் வந்து பல லட்சம் கோடி லாஸ் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டில். காரணம்னா எக்ஸிட் போல்னு ஒரு கற்பனையா, இது பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுதுன்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் பங்கு மார்க்கெட்டில் விலையை ஏற்றி விட்டு அடிச்சுட்டு அப்புறம் திடீர்னு விழுந்து போயிடுச்சு. அதில் பல லட்சம் கோடி லாஸ்ன்னா இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா, பயங்கர ஃபால் அப்படின்ட்டு. எது ஷேர் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு. அப்போ இங்கே வந்து இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம்னா ஆட்சியாளர்கள் சரியாக ஆட்சி பண்ணவில்லை என்று. என்னன்னா இன்றைக்கி எம்எஸ்பி கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. கேரளாவில் நடந்த மிகப்பெரிய இது, அது நேஷ்னல் பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கு முன்ன 2020 இதே ஆகஸ்ட் இப்போ 6ஆம் தேதி நடந்ததுங்க. அதில் 70 பேர் போல் மண் மூடி செத்துட்டாங்க. செத்துட்டும் கேரளா அரசு 3.5 கோடிக்கு ஆளுக்கு 5-5 லட்சம் கொடுத்தது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, 2020 நாங்கள் 2 லட்சம் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. இதுவரை எதுவும் சல்லிதில்லை, அவங்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி இப்போ என்ன ஆகிடுதுன்னா, கபில் சிபல் சொன்ன மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல 3Tன்னு சொல்லி டீ டூரிசம் இதெல்லாம் பண்ண, ஃபர்டிலைசர்லாம் பண்ண எங்கே ஸ்ரீலங்கா தீவில் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆப்கானிஸ்தான் ஒன்றும் இல்லை, இப்போ பாகிஸ்தானும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தான் இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறோன்னா பொருளாதார இல்லை, இன்னும் கடுமையான மோசமான நிலைமை வரும்ன்ட்டு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் அதை இவர்கள் திருந்தவில்லை. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, மிரிடால்னு ஒரு மிகப்பெரிய ஸ்வீடிஷ் எக்கானமிஸ்ட்டு, நோபல் பரிசு வாங்கினவர். அவர் உலக புகழ் வாய்ந்த ஆசிய நாடகம்னு ஒரு புத்தகம் எழுதினார். 3000 பக்கம், அது 2000 பக்கம், 3 வால்யூம் எழுதினார். கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த தெற்காசியை பற்றி தான் எழுதுகிறார், தெற்காசிய வறுமையை பற்றி தான் எழுதுகிறாங்க. இந்த பக்கத்தில் மேநாட்டு அறிஞர்கள் எழுதுறதுனா வறுமையை பற்றி தான் எழுதுவோம், வறுமை வேலையில்லா திண்டாட்டத்துக்கு அப்படின்னு. கடைசியில் கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவான், ரெவல்யூஷன் இஸ் நெசசரி ஃபார் தீஸ் கண்ட்ரீஸ். இந்தியா பற்றி தான் சொல்கிறாரு. இந்தியா, பாகிஸ்தானு, சிலோனு, பங்களாதேஷு, ஆப்கானிஸ்தான் இதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. Revolution is necessary for these South Asian countries, but it will not come to these countries. It can't be brought about. இதாங்க கன்க்ளூஷன். அந்த 2000 பக்கத்தில் எழுதி 3 வால்யூமில் எழுதி முடியல. அப்படின்னா என்ன, புரட்சி என்பது இந்த நாடுகளில் இது 70 எழுதிட்டார், அவசியம், ஆனால் இங்கே வராது, அதை நீ எடுத்தும் வர முடியாது. ஏன் காரணம் என்னன்னா, இங்கே டீப் ரூட்டடு காஸ்டிசம், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ். அதை தான் இவங்க என்ன நினைக்கிறதுன்னா, இங்கே பெரியாராக தான் சொன்னார், மனித நினை கடவுளை மற, பக்திமான் கண்டது பிரசாதம், புத்திமான் கண்டது விமானம்னாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கெலாம் வராமல் கான்ஸ்டிடியூஷனே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரமான ஆட்சியாளர்களுக்கு இதுதான் முடிவு அப்படிங்கிறாங்கல்ல. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடுனான்னா ஈரான் ஷாஃப் ஈரான் அந்த காலத்தில் ஓடிட்டான், எங்கே அமெரிக்காவுக்கு போனோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அந்த மாதிரியான ஒரு சர்வாதார ஆட்சி தான் இந்தியா நடத்துகிறாங்க. அதுதான் இங்கே வந்து என்ன தெரியுமில்ல எங்களுக்கு, இங்கே கீழ்மட்டத்தில் போராடுறதுக்கு புரட்சி பண்ணுவதற்கான அவனுக்கு அறிவு தெளிவு சித்தாந்த விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்தியாவில் புரட்சி வராதிங்க, வர்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவனை டப்புன்னு என்ன பண்ணுவான், ராமர் கோயில் கட்டி அங்கே கொண்டு போனான், இங்கே திருப்பதிக்கு தொடர்ச்சியாக தோல்வி தானே சந்திக்கிறாங்க. ஆமாம், தோல்வி எவ்வளோ கட்டினாலும் இவன் என்ன நினைப்பான், போன பிறவியில் செய்த பாவத்தை இப்போ அனுபவிக்கிறோம், இது கர்மா அது தர்மா,
நீ வந்து பள்ளம் பறையன் ஒட்டம் இந்த மாதிரி எந்த பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு பகலை வர புரதவண்ணன் எல்லாம் இதாக இருந்தாலும் இதெல்லாம் இப்போ உள்ளப்பா போட பிறவிலே செய்த பாவத்தினுடைய விளைவு. நீ நல்லா வரணுன்னா இந்த இப்போ எதுவும் புரட்சி பண்ணாத, இதெல்லாம் பண்ணினா பாவம், நீ டெரரிஸ்ட்டு, அர்பன் மாவோயிஸ்ட்டு, நீ வந்து நாக்சலைட்டு அப்படின்னு சொல்லி உள்ள எந்த விவசாயம் இல்லாமல் இப்போ கிரிமினல் லா 3 கொண்டு வந்துட்டான். எந்த எவிடன்ஸு எதுவும் இல்லை, சந்தேகப்பட்டால் உள்ள தள்ளலாம். இது இப்போ எந்த சட்டம் பண்ணாலும் இப்போ எதிர்கட்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலையே. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் வந்து மோடிக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்களே. அச்சத்தை கொடுக்கும். ஆனால் என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இது ஒரு ஆயுதமாக வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, காந்தியை பிடிக்கலன்னு சொன்னாலும் கூட காந்தி ஜெயந்திக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஒரு நடிப்பு. காந்தி வந்து முதல் எதிரி அவங்களுக்கு, அவங்க சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி நேரு வந்து பிடிக்காது, ஏன்னா அவர் செக்குலரிஸ்ட் சொன்னார், வயது வந்து அத்தனை பேருக்கும் 21 வயசுக்கும் ஓட்டுன்னு சொன்னார். இதெல்லாம் இந்த பயல்வலெல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டானேன்னு சொல்லி மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. வீர சவர்கர் சொன்னது, அது ஹெட்கேவர் சொன்னது, இப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு நட்புறவான ஒரே அண்டை நாடு வந்து பங்களாதேஷ் தான். அதுவும் இன்று அங்கே ஆட்சி கவிழப்படுது, இராணுவ ஆட்சி வந்துருச்சு. இப்போது இந்தியா வந்து அதுக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சின்னு சொல்லப்படுது. இது இந்தியாவுக்கு மேலும் ஒரு நெருக்கடி. அதாவது நட்புறவாக இருந்த ஒரே அண்டை நாடு பங்களாதேஷ் தான். இன்றைக்கு அதுவும் இந்தியாவுடைய நட்புறவிலிருந்து விரிசல் போகுதுன்னு சொல்கிறாங்களே. இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா சைனா தான் பெரிய சிக்கல் உங்களுக்கு. இன்றைக்கி உள்ள இதில் பார்த்தீங்க ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து கொசுங்க. அதெல்லாம் பங்களாதேஷோட எதிர்க்கட்சிக்கு பின்னாடி சைனாவுடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இது பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எய்த்து இருந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அதேமாதிரி பாகிஸ்தானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு சைனா உள்ளே பூந்துட்டாங்க. ஆர்மி ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. தென்கிழக்கு நாடுகளில் வந்து அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா வந்தவிட்டால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ நிலைமை என்ன ஆகிருக்கு அப்படின்னா, குவாடு G7 இப்படியெல்லாம் ஃபைன் பண்ணிக்கிட்டு இராணுவ கூட்டணி ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட ரஷ்யாவுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதனால் அவங்களும் பொருளாதார சிக்கலில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட வேலை இல்லைன்னா வேலை கொடுத்தாகணும், அப்போ தொழிற்சாலையெல்லாம் வந்தாகணும், அப்போ முதலீடு பன்னாட்டு முதலீடெல்லாம் வேணும். அப்போ அவங்களும் வந்து சில கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் இந்தியாவை எதிர்க்க முடியாது. இந்தியா எவ்வளவோ வந்து உதவி செய்கிறாப்புல தான் வரும். அதனால் மதம் இருந்தாலும் கூட மதத்தை வந்து அரசியலை பண்ணுறாங்களேன்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அவங்கள நசுக்கிடலாம். தொடர்ச்சியாக ஒரு சில நாடுகளில் சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக கிளர்ந்து எழுதுறாங்க, ஒரு புரட்சி வெடிக்குது. அந்த நாட்டு பிரதமர்களை நாட்டை விட்டு ஓடுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி புரியக்கூடிய அரசர்களுக்கு, அதாவது அந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? நீங்கள் மற்ற நாட்டிலெல்லாம் இப்போ ஷேக் ஹசீனா தான் எல்லாம் முடிவு எடுத்து நல்லா செய்தாங்க. அதேமாரி ஷாஃப் ஈரானு, அங்கே ஷா இப்போ உள்ள புதுசாக உள்ளவர் ஆயத்துல்லா கோமேனி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆளை காட்டலாம். இங்கே மோடின்னு இங்கே காட்டுங்க தான், மோடிக்கு பவர் கிடையாது. அதுதான் இங்கே உள்ளது, ஆர்எஸ்எஸ் தான். அப்போ இந்த இவர் சொன்னார்ல அபிமன்யு இது சக்கர வியூகம், அதுதான் உண்மை. அதில் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மோடி இருக்கிறாரு. அது ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்பு. இங்கே வந்து தத்துவ ரீதியில் அவங்க வந்து செயல்படுறாங்க. சனாதானம் என்பது மிக மிக முக்கியம். தொடர்ச்சியாக அயோத்தி தோல்வியடையுது, பத்ரிநாத் தோல்வியடையுது, அதெல்லாம் ஒரு காரணம் தானே. இதை தொடர்ந்து ஒரு புரட்சி வெடிக்கும்னு தானே எல்லாரும். ஆமாம், அப்போ வெடிக்கும். ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தலைவர் இல்லையே. சரியான லீடர் இருந்து தத்துவ ரீதியில் திரட்டி. இப்போ பிஜேபியில் தமிழ்நாட்டில் இருக்குது எப்படின்னா தத்துவத்தில் இல்லை, போனால் பதவி கிடைக்கல. இலங்கையிலையோ பங்களாதேஷ்லையோ இவ்வளோ பெரிய புரட்சி நடக்கும் வரைக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கே புரட்சி தோற்று போச்சேன். இப்போ இலங்கையில் என்ன ஆயிடுச்சு, அவனே திரும்ப வர்றான்ல, எவன் எல்லாம் பண்ண வெளில ஓடினானோ திரும்பி வந்துவிட்டான். அங்கே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த கேபிட்டலிஸ்ட் குரூப்பு, அந்த பிற்போக்குவாதிகள் குரூப் இருக்கான்ல, அவன் பின்னாடி பாதுகாப்பு கொடுத்து திருப்பி கொண்டு போய் கொடுப்பான். இப்போ ஹசீனாவே திருப்பி வருவாங்க தேர்தல் வைக்க சொல்லிவிட்டு. இன்றைக்கி இராணுவ ஆட்சின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று போடுவாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஹசீனாவை கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லைன்னா வேறு ஆள் நமக்கு அதை தான் செய்வாங்களே தவிர. இப்போ நீங்கள் வந்து புரட்சின்னெல்லாம் வரணும்னா சரியான லீடர் வேணும். ஆனாலும் ஒரு சில ஒரு அச்சம், ஒரு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா மோடி அவர்? இவங்களுக்கு எல்லாமே கோபமாக இருக்குங்க. அவர் வந்து இப்போ மோடி வந்து எப்படின்னா, இப்போ சர்வதேச பொருளாதாரம் அரசியல் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்து இவங்க பான் ஆகிட்டாங்க, பப்பட் ஆகிட்டாங்க.
இப்போ தனியாக எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி இப்போ அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியலையா? இப்போ சைனா அவங்க எதுக்குறேன்னு சொல்லி பட்ஜெட்டில் அவனுக்கிட்ட இறக்குமதி செய்தால் தான் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். நீங்கள் 1857 நடந்த சிப்பாய் களத்தை எடுத்துங்க. அதை பற்றி மார்க்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது வந்து பிரமாதமாக நடந்தது, வடநாட்டில் நடந்தது. அதில் தாந்தியா தோப்பேன்னு மராத்தா ஒருத்தவனு அவனே இவன் காட்டி கொடுத்தான். இங்கே நடந்த எல்லாம் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், பெரிய இதாக இருக்கட்டும், திப்பு சுல்தான்லேருந்து திப்பு சுல்தான் பூர்ணையாங்கிறவன் காட்டி கொடுத்தான். அதனால் இங்கே வந்து என்னன்னா, இங்கே காட்டி கொடுக்கறது படு மோசமான இதை நிலைமைனால புரட்சி என்பது வருவது. ஏன்னா ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பிரிஞ்சுட்டான். இப்போ இன்றைக்கி இடஒதுக்கீடுன்னு வருதுன்னு வச்சுங்க, எல்லாரும் பிரிஞ்சுட்டான். உள் ஒதுக்கீடு வேணும், எனக்கு கிடைக்கல அப்படின்னு எல்லா ஜாதியிலையும் ஃபார்வேர்டில் பிரிஞ்சுட்டான், பேக்வேர்டில் பிரிஞ்சுட்டான், எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டில் பிரிஞ்சுட்டான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தில் யூனிட்டின் டைவர்சிட்டின்னா அதுக்கு ஜனநாயக பூர்வமாக நீங்கள் சித்தாந்தத்தை பரப்பலை. அதான் சொன்னேனே, 24 இந்தியா ஆட்சிக்கு வந்திருக்கணும். இந்திய கூட்டணி காங்கிரஸ் வராதுக்கு காரணமே இவர் சரியான தயாரிப்பு தத்துவ ரீதியில் மக்களை திரட்டல. அதனால் புரட்சி என்பது வராது, அது ஒரு கனவு தான். நன்றி சார், நிறைய தகவல்களை நேருக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி.